தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேபிஒய் பாலா அவர்களை பற்றி ஏகப்பட்ட சர்ச்சைகள் விவாதங்கள் இப்போ ஓடிட்டுருக்கு. அவர் செய்யக்கூடிய உதவிகள், அவர் ஒரு டுபாக்கூர் இப்படிங்கிற ரீதியில் போயிட்டுருக்கு. நம்மளுமே அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். கேபிஒய் பாலா அவருடைய உதவிகள், அவருடைய பின்னணி, இதுகளை பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறாரு. அவர் திரைப்பட நடிகர், பல குரல் வித்தகர், டப்பிங் ஆர்டிஸ்ட், இப்படி பல கலைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஆதவன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். பாலா அவர்களை பற்றி ஏகப்பட்ட சர்ச்சைகள். அவர் ஒரு வெளிநாட்டு கைக்கூலி, இவ்வளோ உதவிகள் எப்படி ஒரு நபரால் பண்ண முடியும் அப்படிங்கிற சர்ச்சைகள் ஓடிட்டுருக்கு. பாலா கூட பதில் சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய பார்வை என்ன சார் இதில்? பாலா அவங்க எப்போவுமே யதார்த்தமான ஒரு மனிதர். பாலா வெளிநாட்டு கைகூலிங்கிறதெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவர் கஷ்டப்பட்டு வந்தவர், நல்லா படிக்கக்கூடிய பையன். பாலாலாம் அருமையாக படித்த மார்க் எடுத்த பையன். நல்ல மியூசிக் தெரியும், ஷட்டில் பேட்மிண்டன் விளாடப்பில், இந்த மாதிரி நிறைய விளையாட்டுத்துறையிலையும் சரி இதுலேயும் சரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம். கலைத்துறைக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. அமுதவாணனுடைய பெரிய ஃபேனாக இருந்தாப்புல. அப்போ அமுதவாணனை சந்தித்து காரைக்காலில் ஒரு ஷோவில் மீட் பண்ணி பார்த்து பேசி, அதுக்கப்புறம் அமுதவாணன் படித்து முடிச்சுட்டு வான்னு சொல்லி அவர் படித்து முடிச்சுட்டு வந்தார். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாப்புல அதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணார், நல்லா சம்பாதிச்சார். 4 பேருக்கு உதவி செய்யணுங்கிறது அவருடைய எண்ணம். அதில் 4 பேருக்கு நிறையா செஞ்சுருக்காரு. அவ்வளோதானே தவிர அவர் ஒன்றும் வெளிநாட்டு கைகூலிலாம். ஏன் அவர் வெளிநாட்டு கைகூலிங்கிறீங்க? இல்லை, ஏன்னா இப்படி பேசப்படுறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு இல்லை. அது இத்தனை ஒரு 4-5 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்ததாக சொல்கிறாங்க. அது மாதிரி ஆட்டோக்கள் வாங்கி கொடுத்ததுலேருந்து பலருக்கும், வழியில் போகக்கூடிய பலருக்கும் பல உதவிகள் செஞ்சிட்ருக்கிறாரு. இப்போ சமீபத்தில் பார்த்த ஒரு இன்டர்வியூவில் அவர் பண்ண உதவிகள் ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் பேசுகிறாரு. இப்போ இந்த அளவுக்கு காசு அவர்கிட்ட இருக்கணும்னா அவர் ஒரு டிவி ஷோக்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறவர், மற்றபடி நிகழ்ச்சிகள் எல்லாம் வராரு. இந்த அளவுக்கு எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுலேருந்து தான் இந்த கேள்வி பிறகு. சரி, ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாரு, அந்த இதெல்லாம் பார்த்தேன் நானும், ஆட்டோ வாங்கி கொடுத்ததெல்லாம். அதெல்லாம் புது வண்டின்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? ஆவணங்கள் இருக்கா? இல்லை, அது எல்லாமே செகண்ட் ஹேண்ட்ஸ் வாங்கினதா. செகண்ட் ஹேண்ட் வண்டிகள் எப்பவுமே கம்மியாக தானே இருக்கும். அது நீங்கள் புது வண்டி ரேஞ்சுக்கு எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணோன்னா கனெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னா புது வண்டிலாம் கிடையாது, செகண்ட் ஹேண்டுக்கு வாங்கி கொடுத்தாப்புல. சில இடத்துல ரொம்ப கஷ்டப்படுற இடத்துலலாம் இந்த மாதிரி தனக்கு கிடைச்சிருக்க காசை, சரி புது வண்டி ஒரு ஆம்புலன்ஸ் அவர் காமிச்ச ஒரு மாருதி 4 லட்ச ரூபா 4.5 லட்ச ரூபா வருதுன்னா செகண்ட் ஹேண்டுக்கு ஒரு 1.25 1.5 இது மாதிரி கிடைக்கும். அது மாதிரி அவர் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறாருல, நிறைய அவார்ட் ஷோஸ் பண்ணுறாரு, நிறையா ஃபாரின் ஷோஸ் போகிறாரு. அதெல்லாம் நல்லா காசு தானே வருது, அதுக்கு வர்ற காசு தான் அவர் செய்கிறாரு. இல்லை, இந்த வண்டிகளுடைய எண்களை அவர் மறைக்கிறாரு. செஞ்ச உதவி வெளியில் தெரியணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்குன்னா அடுத்து வர யங்ஸ்டருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக செய்கிறது, இன்ஸ்டாகிராமில் போடுறது. மற்றபடி நம்பர் மறைக்கிறது என்னென்னா, இப்போ நாளைக்கே அந்த நம்பரை பார்த்தோன்னே தெரியும்ல இது பாலா ஃப்ரீயாக கொடுத்த வண்டி தானே அப்படின்னு யாராவது கேள்வி கேட்பாங்க. இதுக்கு தேவையில்லாத வேலை, அதனால் நம்பரை மறைச்சி செய்கிறது. அவ்வளோதானே தவிர இங்கே அதாவது என்னென்னா, இப்போ நம்ம தெருவில் போகும்போதே இது பாலா ஃப்ரீயாக கொடுத்த ஆம்புலன்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு பாரு அப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதை அவர் விரும்பவில்ல. எல்லா போல் அதுவும் ஒரு ஆம்புலன்ஸ் போகுது, ஒரு பாதுகாப்புக்காக, மக்கள் நலனுக்காக ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. அது பாலா தான் கொடுத்தாருங்கிறத வெளியில் தெரிவிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதுனால நம்பர்லாம் மறைச்சிருக்காங்க. இல்லை, எனக்கு இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் உதவி செய்கிறீங்க, உங்களை மாதிரி பலரும் உதவி செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் இதை ஒரு ஷூட் பண்ணி, அதுவும் சாதாரணமாக இல்லை, ஒரு செல்ஃபோனில் எடுத்ததோ அந்த மாதிரி இல்லை, ஒரு பக்கமாக க்ளோஸ்அப்பில் அவரை தனியாக காட்டுறதுலேருந்து ஒரு திட்டமிட்ட ஒரு திரைக்கதை வடிவத்தில் அது இருக்குது. அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிடுறது? இதனுடைய பின்னணியில் தன்னை பிரபலப்படுத்துறதுக்கான வேலையை செய்கிறாரா? தன்னை பிரபலப்படுத்திக்கிறது இல்லை, அவன் ஆல்ரெடி பிரபலம் தானே. பாலா ஏன் அவரை பிரபலப்படுத்தணும்? அவர் ஆல்ரெடி டெலிவிஷனில் பிரபலம் தானே. பாலா இது செய்கிறத ஏன் அழகாக கட் பண்ணி நம்ம பாருங்கள் அந்த வயசான ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நம்ம அதை கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஏன் வீடியோ போடுறாருன்னா, அது ஒரு ஸ்டோரியாக சொல்கிறாரு. அந்த மாதிரி அவர் கஷ்டப்பட்டார், அவருக்கு எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டார், நான் பார்த்துட்டு அவருக்கு இது மாதிரி ஒன்று செய்ய போகிறேன், சர்ப்ரைஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை செய்கிறார். அது அதான் சொல்லல, இன்றைக்கி பார்க்குற யங்ஸ்டர்ஸ் சாதாரணமாக வீட்டில் நடக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விஷயத்தை கூட எடிட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுதுக்காக எடுக்கிறாங்க. அதை காமிக்கிறப்போ அது மாதிரி இவர் அது இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கிறார். அவள் தான் அந்த உதவி செய்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக ஷூட் பண்ணுறதுங்கிறது அப்படியே காமிக்கிறது, கல்யாண வீடியோ காமிக்கிற மாதிரி வந்தாங்க கிஃப்ட்டு தந்தாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ராவாக இல்லாமல் அது கொஞ்சம் அழகாக ஷூட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போடுறாரு. இன்ஸ்டாகிராமில் அஃப்கோர்ஸ் காசும் வராது. இன்ஸ்டாகிராமில் ஷூட் பண்ணி போடுறதுனால காசு வருது. அவர்கிட்ட யூடியூப் சேனல்லாம் கிடையாது பாலாட்ட.
இன்ஸ்டாகிராமில் போடுறது மட்டும்தான். அந்த இன்ஸ்டாகிராமில் போடுறதுனால வந்து பல யங்ஸ்டர்ஸ் அதை தெரிஞ்சுக்கிறாங்க, நம்மளும் இந்த மாதிரி செய்யணும், நம்ம இந்த மாதிரி போய் பண்ணணும், 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு சர்ப்ரைஸான உதவிகள் செய்யணும். உதவியிலேயே மக்கள் சந்தோஷப்படுறது எங்கே அப்படின்னா, ஒருத்தனுக்கு தன உதவி கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு தெரியும் போது கிடைக்கிற உதவி தான். நம்ம யார் உதவ போகிறா நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு வருத்தத்தோடு இருக்கவனுக்கு டக்குன்னு போய் செய்யும்போது சர்ப்ரைஸாக இருக்கும், இல்லை ஆச்சரியமாக இருக்கும். சரிதான் சார். இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜில் ஒரு நபரை கூப்பிட்டு இவங்களுக்கு இந்த மாதிரியான உதவி செய்கிறோம் அப்படிங்கிறதே கூனி குறுகி தான் வருவாங்க. ஒரு அவங்களுடைய இயலாமையை, அவங்களுடைய ஏழ்மையை வந்து நம்ம வெளிக்காட்டுறது எந்த வகையில் சரி சார்? அவங்களுடைய ஏழ்மை இயலாமையை வெளிக்காட்டுற மாதிரி இருக்கு அந்த வீடியோ இருக்குன்னு. ஆமாம், அதுதான் நான் கேட்குறேன். இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன் சார். அப்படி இல்லை, இதெல்லாம் ஆதி காலத்தில் இப்போ வந்து அரசியல் தலைவர்கள் எத்தனையோ பேர் உதவி செய்கிறது அன்னைக்கே பேப்பரில் வரலையா? ஏதோ மக்களுக்காக செய்தார்னு வேட்டி செல்ல வாங்கலையா? அன்னைக்கெல்லாம் மட்டும் அந்த ஏழ்மை குறுகி போகலையா? அந்த ஏழ்மை வெளியில் வரலையா? பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் செய்யும் போதெல்லாம் அந்த ஏழ்மை வெளியில் தெரியல, பாலா செய்யும் போது தான் தெரியுதா அவங்க ஏழ்மையை வந்து குத்தி காட்டுறாங்கன்னு? எப்படி அது குத்தி காட்டுறதாகும்? ஆனால் பாலாவையும் மற்றவங்களையும் கம்பேர் பண்ண முடியாது இல்லை சார். இப்போ பாலா கம்பேர் பண்ண முடியாது. இல்லை, என்ன வித்தியாசம்? சொல்றது அவங்க ஒரு நல்ல அரசியல்வாதி, அவர்களுக்கும் நல்ல ஒரு சிறந்த அரசியல்வாதி, நிறைய நலத்திட்டங்கள் செய்கிறாரோ இல்லை நல்ல விஷயங்கள் செய்கிறாரோ மக்களுக்காக செய்கிறாருன்னா, அவருக்கும் பாலா அந்த மாதிரி 4 பேர் நல்லது செய்கிறாங்கன்னா ஏன் வந்து அவங்கள கம்பேர் பண்ண முடியாதுங்கிறீங்க? என்ன 2 பேரும் நல்லது தானே செய்கிறாங்க? இல்லை, 2 பேரும் நல்லது செய்கிறாங்க. அது ஒரு கட்டமைப்பு சார். ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்கத்தில் ஒரு எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறவங்க ஒரு கட்டமைப்புக்கு உள்ளால் இருக்கிறாங்க. அது வந்து கொடுக்கறது வெளியில் தெரியணும். இது அப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் எதுவும் இல்லையே சார். இப்போ நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்கன்னா அதை கண்டிப்பாக வெளியில் காட்டிக்கணும் அப்படிங்கிற தேவை என்ன வருது? இப்போ இவர் கொடுக்கறதுல வயோதிகர்கள் இருக்கிறாங்க, அவங்க காலில் விழுறாங்க. இப்படிப்பட்ட காட்சிகள் காலில் விழுனா அவங்க விழுறாங்க, அதனால் வேணான்னு சொல்கிறாரு. அதுக்காக விழுங்க ஆசீர்வாதம் மாட்டானா சொல்கிறாரு? இல்லையே சார். எனக்கு தெரிஞ்சு 4 பேருக்கு உதவி செய்யும்போது அவங்களுடைய ஏழ்மையை குத்தி காட்டுற மாதிரி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உதவி செஞ்சவங்க எல்லாருமே தவறுன்னு தான் சொன்னோம். எல்லா தலைவர்களும் யாரெல்லாம் இந்த மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்கிறத வந்து பேப்பரில் போட்டாங்களோ, நியூஸாக போட்டாங்களோ, அப்புறம் எல்லாத்தையும் தப்புன்னு தான் சொன்னோம். அன்றைக்கி பேப்பரு நியூஸு, இன்றைக்கி இன்ஸ்டாகிராம், அவ்வளோதான் வித்தியாசம். அன்றைக்கி அவங்களை எடுக்கிறதுக்காக தனியாக ஃபோட்டோகிராஃபர் போனாங்க, இன்றைக்கி எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, அவங்களே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. பதிவுகளை வந்து யார் பண்ணால் என்ன? நான் போய் செய்கிற விஷயத்த நான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக அவங்கள கூப்பிட்டு போய் நீங்கள் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி அதை வந்து என்னுடைய பதிவாக வச்சுக்கிட்டா என்ன? இல்லை நானே என்னுடைய ஃபோனில் வந்து செல்ஃபியாக எடுத்து போட்டா என்ன? இல்லை சார் இந்த ஃபோன் எடுத்து சார் இந்த ஃபோனில் ஒன்று எடுத்து கொடுங்கன்னு சொன்னதில் என்ன இருக்குது? இந்த பதிவுகள் காமிக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி நான் செஞ்சேன், இது மாதிரி நீங்களும் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு இதுதான். இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் தான். யங்ஸ்டர்ஸ்க்கு இன்றைக்கி சம்பாதிக்க வராங்க, சம்பாதிக்கிறவங்களுக்கு பாலா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். பாலாவை இப்போ சுடான் குராங் நேபாளத்தில் வந்து இப்போ ஜென்சி போராட்டம் வந்ததில்ல, அந்த போராட்டத்தினுடைய பின்னணியில் இருந்த ஒரு நபர் சுடான் குராங். அவர் தான் வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரியான உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தவர், ஒரு ட்ரஸ்ட் நடத்தினவர். இளைஞர்களை வந்து போராட்டத்துக்கு வாங்க அப்படிங்கிறத தூண்டினவர். பிள்ளைகளை வந்து ஸ்கூல் பேக்கோட வாங்க, புத்தகங்களோட வாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பண்ணவர். எதுக்கு வர சொன்னார்? இந்த போராட்டத்துக்கு, அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிரான இந்த போராட்டம் இருக்குல்ல, இப்போ நடந்து முடிஞ்ச கலவரங்களும் போராட்டங்களும். அப்போ இப்படிப்பட்ட ஆட்களை வந்து ஒவ்வொரு நாட்டிலையுமே அவங்க தயார் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னணியில் ஒரு அரசியல் இருக்குது, சர்வதேச சதி இதுக்கு உள்ளால இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, சொல்லுங்கள். இல்லை, இப்படி உருவாகி வாரவங்களை நான் என்ன கேட்குறேன்னா, பாலா வந்து இயல்பிலேயே ஒரு நல்ல மனநிலையில் வந்து இதை வந்து செய்கிறதுக்கு வந்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட அபாயமும் இதுக்குள்ளே இருக்கான்னு சொல்லி தான் கேட்குறேன். சுடான் குராங் மாதிரி சுடான் குரான் வந்து போராட்டம் நடத்தினார், அது அவருடைய டேக் வேற. அவர் ட்ரஸ்ட் வச்சிருந்தார், போராட்டம் நடத்தினார்னா அவர் என்னத்துக்காக நடத்தினாருங்கிறது முழுசாக அவங்க அந்த நாட்டில் இருக்கவங்க தான் தெரியும். நேபாளில் நடந்த அந்த ஒரு போராட்டத்துக்கு என்ன ரீசனு, எதுக்காக அந்த மாதிரி எதிர்த்தாரு, எதுக்காக அரசாங்கத்தை எதிர்த்தார் அப்படிங்கிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாலாவுக்கும் அந்த மாதிரி அரசியல் ரீதியான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அவன் அந்த மாதிரி எதுவும் டச்சும் பண்ணலையே, எந்த கட்சி சார்ந்தும் எதுவுமே சொல்லவே இல்லையே, எந்த போராட்டத்துக்கும் அவன் கூப்பிடவே இல்லையே. அப்புறம் எப்படி நீங்கள் சுடான் குரானையும் பாலாவையும் கம்பேர் பண்ணுவீங்க? இது மாதிரி வெளிநாட்டில் எல்லாரும் வந்து தயார் பண்ணுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிறீங்க. அவன் அந்த மாதிரி எதுவுமே செய்யவே இல்லையே. இப்போ எதுவும் செய்யலை, இப்படி தான் இந்த ஆட்கள்லாம் உருவாக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அப்போ நீங்கள் நலத்திட்டங்கள் செய்கிறவங்க உருவாகிறதே தப்புங்கிறீங்களா? இல்லை, அந்த மாதிரி சொல்.
அப்படிதான் நீங்கள் சொல்கிறது. இந்த மாதிரி தான் உருவாகுறாங்க, இதை நம்ம உடனடியாக தவிர்க்கணும். இப்படி அதாவது சரி, நான் என்ன கேட்குறேன், அப்போ அரசியலமைப்பு யோசித்து ஒரு இயக்கம் ஆரம்பித்து ஒரு பெரிய கட்சி ஒன்று ஆரம்பித்து அவங்க செஞ்சால் அது நல்லதா? அவங்க போராட்டத்துக்கு வந்தால் அந்த அரசியல் தலைவருடைய போராட்டமா? அப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுது, அதானே? ஒரு அமைப்பு இருக்கணும், அந்த அமைப்பு நல்ல காரியங்களை செய்யணுங்கிற நோக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பெரிய புத்தகம் போடணும், அவங்க இதெல்லாம் செய்வாங்க, அதோட அவங்களுடைய கொள்கைகள்னு சொல்லணும், அதுக்கப்புறம் செய்யணும். தனியாக போய் ஒருத்தர் செஞ்சிடக்கூடாது. அப்படி தான் இப்போ மக்கள் சொல்ல வராங்க. அதாவது இப்போ எதிர்த்து பேசணும், பாலா எதிர்த்து பேசணும்னு சொல்கிறேன். சரி, பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம், அதுக்காக தான் நான் பேசுகிறேங்க கிடையாது. ஜென்ரலாகவே பாலா செய்கிறது நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சரி, பாலா அமுதவாணனுடைய வீட்டில் தங்கியிருந்து நிகழ்ச்சி பண்ணி, கணக்கு போதையால் பார்ட்டிசிபேட் பண்ணி, டெலிவிஷன் நிகழ்ச்சி பண்ணி, அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் ஈவெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சு நீ ஒரு கதாநாயகனாக வந்திருக்கேன். அப்படி வளர்ந்து வர்ற பையனை ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து அந்த இப்போவே முளையிலேயே கிள்ளி எறியணுங்கிற மாதிரி, இந்த எப்போவுமே புதுசாக ஒரு ஹீரோ வந்தால் பழைய இருக்க ஹீரோக்களுக்கெல்லாம் பிடிக்காது. அவன் எப்படியாவது அங்கேயே ஏதாவது டச் பண்ணி கொஞ்சம் தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் செய்வாங்க. பத்தாவதுக்கு அவன் வந்தப்போ சில பெரிய படங்கள்லாம் அடிபட்டு போச்சு, அதில் ஏதாவது கடுப்பாக இருக்கலாம், வேறு ஏதாவது செஞ்சுருக்கலாம். அதுக்காக போய் பாலாவோட தவறு செய்யும். இதனுடைய பின்னணியிலேயே ஒரு சதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன். யாராவது ஏதாவது கிளப்பி விட்டுருக்கலாம், சும்மா ஏதாவது கிளப்பி. இவ்வளோ நாளாக செய்யாத ஒன்று கரெக்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆகி 2வது வாரத்தில் ஆம்புலன்ஸோட நம்பர் என்ன, இயரில் 6 இல்லை 5 தான் இருக்குது, இதை ஒரு பொய் சொல்கிறாருன்னு ஏன் இப்போ சொல்கிறீங்க? ஏன் அந்த 3 வாரத்துக்கு முன்னாடி சொல்லலை? இப்போ தான் கண்டுபிடிச்சிங்களா? 3 வாரத்துக்கு முன்னாடி வெளிநாட்டு கைக்கூலி இல்லையோ? 3 வாரத்துக்கு அப்புறம் ஒரு வெளிநாட்டு கைக்கூலி ஆகிட்டு வரும். இல்லை, இவரை போல் மற்ற ஆட்களையும் இது மாதிரியாக செய்யக்கூடியவங்களையும் உதாரணமாக காட்டுறாங்க. குறிப்பாக வந்து ஆந்திராவை சார்ந்த ஹர்ஷா சாய், அவர் வந்து அவருடைய சில வீடியோக்கள் பார்த்துருக்கேன். இந்த பைக்கை கொண்டு பெட்ரோல் பல்கில் நிறுத்துறாங்க, பெட்ரோல் இல்லையா நிரப்பிக்குங்க ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மனிதர்களுடைய பார்வையாளர்களை ஒரு அட்ராக்ஷனை வந்து தூண்டுறதுக்காக இப்படி போட்டு தங்களை வந்து பிரபலப்படுத்துகிறாங்க. அந்த வகையை சார்ந்த நபர் தான் பாலா அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அவர்களுக்கு இவர்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. பாலா இஸ் அன்கம்பேரபிள் டு எனி ஆஃப் த பர்சன் இன் திஸ் கண்ட்ரி. எந்த ஒரு நபரோடையும் பாலாவை கம்பேர் பண்ண. ஹர்ஷா சாய் டிவிஸில் நிகழ்ச்சி பண்ணுறாரா? ஹர்ஷா சாய் காமெடி ஆக்டரா? ஹர்ஷா சாய் படம் நடிக்கிறாரா? ஹர்ஷா சாய்கிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு எது சார் காசுன்னு. பாலாட்ட எப்படி கேட்பீங்க? பாலா சம்பாதிக்கிறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவன் ஆரம்பத்தில் செய்யலையே. அவன் எப்போ ஆங்கர் ஆகி அவார்ட் ஷோலாம் பண்ண ஆரம்பித்தானோ அப்புறம் வர்ற காசில் தானே செய்கிறான். ஆரம்பத்தில் அவனே 10,000 ரூபாய்க்கும் 15,000 ரூபாய்க்கும் 7,500 பேமெண்ட்டுன்னு அவனே டிவிலலாம் சொல்லுவான். அப்போ தானே இருந்தான். அப்படிலாம் அவனுக்கு பைக் வாங்குறது கூட காசு இல்லை. அப்பவும் கூட இருக்கவனுக்குலாம் எதாவது வேணுமானே, செலவுக்கு வேணும்னு கேட்டானே, கொடுத்துட்டேனே அப்படின்வான். எல்லாமே கொடுப்பான். அந்த இயல்புலேயே இருக்குது சார். அவனெல்லாம் கம்பேர்லாம் பண்ணக்கூடாது. அவன் யாரையும் ஏமாத்தலை. பாலா யாரையும் ஏமாத்தலை. அவன் வந்து போலியாக வேஷம் போடலை. அவனுக்கு வர்ற காசை வாங்கி கொண்டு போய் அந்த ப்ராடக்டை கொடுக்குறான். இவங்களுக்காக நாங்கள் இவ்வளோ செய்ய போகிறோன்னு சில பேர் வெறும் கோஷம் மட்டுமே இருக்காங்க. அதை விட செஞ்சவன் பெரிய ஆள் இல்லையா? அப்புறம் இப்போ பாலாவுக்கு வந்து முதல் திரைப்படம் ஹீரோவாக நடித்து காந்தி கண்ணாடி. அந்த காந்தி கண்ணாடி வெளிவரும்போது எங்களை வந்து ஒடுக்குறாங்க, எங்களுடைய பேனரை வைக்கிறதுக்கு இடம் தரல அப்படின்னு சொல்லி கூடவே ரிலீஸ் ஆன மதராசி திரைப்படத்தினுடைய சிவகார்த்திகேயன் அவருடைய திரைப்படத்துக்கும் இவருக்குமான ஒரு எதிர் விஷயங்களை வந்து பேசி அதன் மூலமாக ஒரு பிரபலத்தை அடைகிறதுக்கு ஒரு கழிவிறக்கத்தை வந்து வாங்கி இந்த திரைப்படத்தை ஓட வைக்கிறதுக்கான விஷயங்களை வந்து இந்த குழு பண்ணுச்சு, திரைப்பட குழு பண்ணுச்சு, பாலா பண்ணார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பற்றி நமக்கு தெரியல. அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் திரைப்பட குழு பண்ணுறதுல அது ஒரு கைண்ட் ஆஃப் பப்ளிசிட்டி, என்னை எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுற ஒரு விஷயம். அது பப்ளிசிட்டின்னு கூட சொல்லலாம். அது உண்மையாக பொய்யான்லாம் தெரில. ஆனால் சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது இன்றைக்கி அப்பட்டமாக தெரிய வருது. பெரிய படங்கள் சின்ன படங்களை வந்து ரொம்பவும் கார்னர் பண்ணுது, வரவிடாமல் பண்ணுறது, தேட்டர் கிடைக்க விடாமல் பண்ணுறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிய வருது. அது வேணால் உண்மை, அது நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக அந்த குமார சம்பவம்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம்லாம் நல்ல படம், நல்ல ஜாலியாக இருந்தது, தெளிவான திரைக்கதை, அற்புதமான டைரக்ஷனு. பாலாஜி வேணுகோபால்னு ஒருத்தர், அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. குமரன் தங்கராஜன் சொல்லிட்டு அந்த இவர்
சீரியலில் நடிக்கிறார். அவர் தான் வந்து ஃபஸ்ட் டைம் படத்தில் நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த படத்துக்கு இப்போ வந்து தியேட்டரில் ஒரே ஒரு ஷோ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்த மெட்ராஸுக்குமே ஒரே தியேட்டரு, ஒரே ஒரு ஷோ. இல்லை, இப்போ மற்ற நடிகர்களை விட இப்போ காந்தி கண்ணாடிக்கு இந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடச்சிருக்கு. உண்மையிலேயே இப்படி ஒரு பிரபலத்தை உருவாக்கி அதை தன்னுடைய வருங்காலம், தன்னுடைய திரைப்படத்துறை எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதுக்கான ஒரு அஸ்திவாரமாக இதை பாலா அவர்கள் செய்கிறாரா? பாலா செஞ்சாருங்கிறதுக்கு எங்கே ப்ரூஃப் இருக்குது? எனக்கு அதுதான் கேட்குறேன். காந்தி கண்ணாடி இன்னொருத்தர் ப்ரொடியூஸ் பண்ண படம், பாலா நடித்தார். அதில் எங்கே பாலா செஞ்சார்? ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒரு முக்கியத்துவம் இந்த திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு. அந்த பொறாமையில் நான் பேசலை. நீங்கள் அப்படி தான் பேசுகிறேன். இல்லை, பல திரைப்படங்களில் நடித்த சின்ன சின்ன நடிகர்கள் இருக்காங்க, தொடர்ச்சியாக நடிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஓகே, அவர்களுக்கு கிடைக்காத ஒரு முக்கியத்துவம் வந்து இதுக்கு கிடைச்சிருக்கு. காரணம் என்னென்னா, ரியல் லைஃப் கேரக்டரில் பாலா நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாருங்கிறதுனால ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்கு. சரி, பாலா மேலே எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்சிருச்சு, எல்லாருக்குமே பாலாவை பிடிச்சிருச்சு. நல்லா செய்கிறாப்புல, 4 பேருக்கு உதவி செய்கிறாப்புல, சின்ன பையனாக இருந்து இவ்வளோ செய்கிறான் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது பிடிச்சு போனதுனால எல்லாருக்கும் வந்து ஒரு முக்கியத்துவமாக இருக்குது. சரி, பாலா பிடிச்சிருக்காருப்பா, நம்ம போய் இந்த படம் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குறாங்க. இந்த விஷயத்துக்கு தான் நான் வருதேன். ஒரு திரைப்படம் வழக்கமாகவே வெளியாகக்கூடியது, அது நல்லதாக இருந்தால், அதுக்கு நல்ல விமர்சனங்கள் இருந்தால் தொடர்ந்து அது ஓடும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய கூற்றுப்படியே பாலா நல்ல காரியங்கள் செய்கிறாரு, அப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை உருவாகுதுல்ல? இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். திரைப்படங்கள் வந்து நல்ல திரைப்படங்கள் தான் ஓடணுங்கிறது கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ் சினிமாவில் எப்போ வந்து ஒரு படம் ஓடும், எப்போ ஓடாமல் போகும்னு தெரியவே தெரியாது. அது எப்படின்னா, இப்போது யாரும் தடுக்காத காலகட்டத்தில் சொல்கிறேன், எல்லாமே ஈக்குவலாக ரிலீஸ் ஆகுது. ஏன் இந்த படம் ஓடுது, ஏன் இந்த படம் ஓடலாங்கிறது தெரியாது. 2 படம் நல்லாயிருக்கும், ஒரு படம் சுமாராக இருக்கும், ஆனால் அது சூப்பர் ஹிட்டாக ஓடும். அது எப்படி ஓடுதுங்கிறது தெரியாது. ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கும், ஏதாவது அவங்கள தூண்டி இருக்கும், அவங்க மக்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அது ஒருவேளை ஜனரஞ்சகமாக ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு அது தெரியாமல் கூட வந்துருக்கும், அந்த ஆங்கிளில் பார்த்துருக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் டெஃபினட்டாக வந்து இப்போ இந்த படம் வந்து இது ஓடுது, ஏன் மற்ற சின்ன படங்களுக்கு நிறைய நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்களா, அவங்களுக்கு ஏன் ஓடலை அப்படின்னா, ஒருவேளை அவங்க இன்னும் கவரலை. சரி, நம்ம வந்து நல்லா நடிக்கிறது மட்டுமே கிடையாது, மக்கள் மனதை தொடரமாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. மக்கள் மனதை தொடணும். இங்கே யார் நல்ல நடிகர்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, எல்லாருமே அற்புதமான நடிகர்கள். இதுக்காக தானே இந்த வேலையை அவங்களுடைய வாழ்நாளே இப்போ செலவிட்டு அந்த வேலையை செய்கிறாங்கல்ல, அவங்களாம் நல்ல நடிகர்கள். மக்கள் மனதை தொட வேண்டும், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மக்கள் மனதை தொட்டதுனால தான் எம்ஜிஆர், அதை தொட்டதுனால தான் சூப்பர் ஸ்டார், அதை தொட்டதுனால தான் தளபதி விஜய், அதை தொட்டதுனால தான் தலை அஜித், அதை தொட்டதுனால தான் விஜய் சேதுபதி, அது தொட்டதுனால தான் சிவகார்த்திகேயன். ஏன் சிவகார்த்திகேயன் இருக்கிற ஃபேன்ஸ் வந்து அதே யங்ஸ்டர் இன்னொருத்தர் சூப்பர் ஹிட் படம் பண்ணுறாரு அவருக்கு இல்லை அப்படின்னா, அவர் இன்னும் ஜனரஞ்சகமாக தொடவில்லை, இன்னும் அந்த உள்ளே போகலை. ஆனால் சிவகார்த்திகேயன் உள்ளே போயிட்டாரு, பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சு, அதான் ரீசன். இல்லை, வழக்கமாகவே இந்த மாதிரியான சின்ன திரைப்படங்கள் புதுசாக நடிக்கிறவங்க ஒரு பெரிய திரைப்படம் வரும்போது அதை தள்ளி வைக்கிறது ஒரு வழக்கம் தமிழ் திரைப்பட வெளியீட்டில். ஆனால் கரெக்டாக சிவகார்த்திகனுடைய மதராசி திரைப்படம் வரும்போது இந்த திரைப்படம் வெளியாகுது. இப்படிப்பட்ட சில சர்ச்சைகள், அது மாதிரி போஸ்டர் ஓட்டுறதுலே ஒரு பிரச்சனை ஆச்சு. அதை பற்றிய ஒரு இதுவும் செய்தியும் வெளியாச்சு. சிவகார்த்திகனுடைய அந்த மதராசி திரைப்படம் போஸ்டர் ஓட்டுறதுலையும் இவருடைய காந்தி கண்ணாடி திரைப்பட போஸ்டர் ஓட்டுறதுலையும் ஒரு சிக்கல் உருவானதாக செய்தி பதிவாச்சு. அப்போ இதுக்கு பின்னால எல்லாம் கரெக்டாக ஒரு அஜெண்டா செட் பண்ணி பாலாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான விஷயங்கள், தந்திரங்கள் இருக்குதா அப்படிங்கிறது தான் நாங்கள். சார், இது ஒரு பல வருஷமாக இருக்குது சார், சோறு கம்மியாக தான் இருக்குது. அதில் போஸ்ட் ஓட்டுறதுக்கு நிறைய இடத்துல போஸ்ட் ஓட்ட முடியாது. ரொம்ப வருஷமாக அது நடக்குது. இப்போ ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆகும்போது, மனிதன் ரிலீஸ் ஆகும்போதும், நாயகன் போதும், நான் அதை எக்ஸாம்பிளாக சொல்லுவேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படங்கிறதுனால. அப்போ இந்த பக்கம் கமல் சாரோட படம் நாயகன் போட்டுட்டு பக்கத்துலேயே ரசிகர்கள் ஒரு போஸ்ட் ஓட்டுறாங்க, இந்த பக்கம் மனிதன் ஓட்டியிருக்காங்க. அந்த நடுவில் உள்ள போஸ்டர் என்ன போட்டிருக்குன்னா, தெரியாமல் போட்டி போடும் மனிதா சிங்கத்தை வெல்வதென்ன எளிதா அப்படின்னு போட்டு அவங்க போட்டிருக்காங்க. கமலஹாசன் அர்ப்பணி மகன் இது உங்களுக்கு போட்டி ஓட்டினது தான் அந்த சமயத்தில்.
அது மாதிரி போஸ்ட் ஓட்டும் உடனே இந்த போஸ்ட்டை நான் கிளிப்பேன், அந்த போஸ்ட் ரசிகர்களுடைய இதுதான். பாலாவை விரும்பினவங்க சில பேர், சிவகார்த்தியனோட ஃபேன் சில பேர், ஏன் சிவகார்த்தியன் படம் வரும்போது ஓம் படத்துடைய போஸ்ட் இங்கே விட்டுறது அப்படின்னு கிளிக்கிறது தான். அதுலலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து பெரிய ஒரு புதுசாக ஏதோ இன்னைக்கு தான் போஸ்டருங்கிற கலாச்சாரமே தமிழ்நாட்டுக்கு வருதுங்கிற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அது ரொம்ப வருஷமாக இருக்குது. எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து இருக்குது. அந்த போஸ்டர் ஓட்டும் போது போட்டி வர்றது, எங்களுக்கு இடம் இல்லையா, ஏன் நாங்கள் எங்கள் படத்தோட போஸ்டர் எங்கே ஓட்டுறது, உங்கள் படத்தோட போஸ்டர் அங்கே ஓட்டிக்கிங்க அப்படின்வாங்கல்ல. இங்கே ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ், அதில் ஒரு சண்டை வந்துடும். ஏய் அந்த போஸ்டர் கீடா, நம்ம அது மேலே ஓட்டுவோம் அப்படின்வாங்க. ஒரு உற்சாகம் இருக்கும். எப்படின்னா பாலா முதல் படம் அடிக்கிறாப்புல, நம்ம தான் போஸ்ட் ஓட்டணும், ஏய் அது கீழே அப்படின்வாங்க. சிவகார்த்தியன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துல, ஏன்பா எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆகும்போது உங்கள் படத்தை நீங்கள் ப்ரமோட் பண்ணது எங்கள் போஸ்ட்டை கிழிச்சு தான் ஓட்டணுமா, ஏன் பக்கத்தில் அந்த பக்கம் ஓட்டிக்க மாட்டிங்களா அப்படின்னா, ஏன்னா நாங்கள் எப்போ வந்தவங்க சீனியரு, நீ இப்போ தானே வந்து நடிக்க வர, பார்த்துக்க சின்னதாக விட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படி நீக்கு போக்கு இருக்க தான் செய்யும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போயிடுவாங்க. அப்புறம் காலப்போக்கில் வந்து அவர் படமும் நல்லா ஓட ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்ட் ஓட்ட போகிறாங்க. இந்த பக்கம் வந்து சிவகார்த்தியன் பேனர் வச்சா அந்த பக்கம் பாலாவோட பேனர் வைக்க போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? இல்லை, அதே தேதியில் காந்தி கண்ணாடி வெளியாகிறதுக்கான இதை எப்படி பார்க்குறீங்க? மதராசி திரைப்படம் வெளியான அதே தேதி சார், பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது சின்ன படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் இவங்க ஏதோ ஒரு கணக்கு வச்சுருக்காங்க சார். அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்படி ஒரு வழக்கம் இருக்குல்ல, அது வழக்கமே தப்புங்கிறாது. அது வழக்கமே தப்பு. இவங்களாம் நினச்சிக்கிறாங்க, வாவ் இது ஒரு பெரிய மாஸ் கலெக்ஷன், மக்களெல்லாம் அந்த பெரிய படத்துக்கு வராங்க. எப்படி எல்லாருக்கும் ஒரே சிந்தனை வரணும்? அதாவது நீங்களாக உருவாக்குறது. ஒரு பெரிய படம் வந்திருக்கு, இன்னும் 2 சின்ன படம் வருது அப்படின்னா மக்களுக்கு ஒரு கருத்து வரணும். நம்ம இந்த படம் பார்க்கலாம், இதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம்னு அவங்க டிசைட் பண்ணணும். இப்போ நீங்களாவே டிசைட் பண்ண வைக்கிறீங்க. எல்லா தேட்டர்லையும் இந்த பெரிய படம் தான் சார் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் பை டிஃபால்ட்டாக அந்த படத்தை போய் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருது. இல்லை சார், நான் கேட்குறது ஒரு அச்சம் இருக்கும்ல. புதுசாக வந்து ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறோம், பெரிய பொருளாதாரம் வந்து போட்டிருப்போம், அப்போ பெரிய படம் வரும்போது நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை திரைப்படத்துறையில் இருக்குல்ல. அது வந்ததுக்கு காரணம் வந்து மார்க்கெட்டிங்காக சொன்னது தான் சார். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரே தீபாவளியில் டிஆர் படமும் ரிலீஸ் ஆச்சு, பேபி ஷாம்லி நடித்த படமும் ரிலீஸ் ஆச்சு, ரஜினி சார் படமும் ரிலீஸ் ஆச்சு, கமல் சார் படமும் ரிலீஸ் ஆச்சு, ராமராஜன் சார் படமும் ரிலீஸ் ஆச்சு, விஜயகாந்த் சார் படமும் ரிலீஸ் ஆச்சு, சத்யராஜ் சார் படமும் ரிலீஸ் ஆச்சு. எல்லாம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. ஏன் அப்போ பெரிய படம் சின்ன படம்லாம் இல்லை சார்? கார்ப்பரேட் கலாச்சாரம் வந்ததுக்கு பிறகு வந்து இவங்களா அதை உருவாக்கிக்கிறாங்க. இங்க நீங்க நினைக்கிறத சாப்பிட்றது கிடையாது, என்ன இருக்கோ அதை உங்களை நினைக்க வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் இன்றைக்கி வந்து பாடா இன்றைக்கி போயிட்டு கொஞ்சோண்டு ரசம் ஊற்றி சாதம் சாப்பிட்ணும் அப்படின்னு ஹோட்டலுக்கு போயிட்டு நல்ல தக்காளி ரசம் இருக்காங்க சார், சூப்பரான பிரியாணி இருக்குது சார், பாருங்க ஃபோட்டோ பாருங்கள், சிக்கன் பிரியாணிலாம் இருக்குது. உங்களை அது பிரியாணி இருக்கா, பிரியாணினா பிரியாணி தான் சாப்பிட்ணும். அப்போது அவங்க நினைக்க வைக்கிறது அவங்க உங்கள் மேலாம் தப்பு. அதாவது என்னென்னா, அது கார்ப்பரேட்டாக உருவாக்கின விஷயமே தவிர பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு எந்த விதமான ஒரு நோட்டும் கிடையாது. அதுக்கான பெரிய இதுதான் சார், ரூல்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. நல்ல கதையும் கண்டென்ட்டும் நல்ல ஆக்டர்ஸும் இருக்கும்போது பயப்பட வேண்டாம். தைரியமாக 2-3 பேர் ரிலீஸ் பண்ணால் தான் தெரியும். ஏன் இப்போ அந்த மாதிரி பார்த்தா இப்போ மதராசியோட காந்திக்கு நல்லா போகுதே, அதை விட நல்லா போகுதா? நல்லா போகுதே. காந்திக்கு நல்லா தானே போயிட்டுருக்கு. மதராசியும் போகுது, அதுக்கு ஈக்குவலாக அது போயிட்டுருக்கேன், அது நல்லா தான் போகுது. நம்ம எல்லாம் பேசக்கூடிய இந்த சர்ச்சை கூட காந்தி கண்ணாடிக்கு உதவுதோ? பேசுனா 4 பேர் சொல்ல தான் செய்வாங்க, அது உதவியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா, அது சர்ச்சை இல்லை, அதான் சொல்லலை. இப்போ வந்து நீங்கள் அது ஒரு டெவலப் பண்ணிக்கிறாங்க. அதாவது என்னென்னா, இது மாதிரி சர்ச்சையாக பேசணும், அதை பற்றி சர்ச்சையாக பேசணும், 4 பேர் தெரியும், அதெல்லாம் வந்து யோசிக்கிறேன். இப்போ பாலாவை பற்றி ஒரு நல்லது செய்கிறார், அவர் பாலாவை பற்றி 4 தடவை பேசுவோம், இது தப்புன்னு சொல்லுவோம், அவர் வெளிநாட்டு கைகுலின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறதுனால நீங்கள் இன்டெரக்டாக பாலாவுக்கு ஒரு ப்ரமோஷன் தரீங்க, நல்லது தான் அது. அவர் எந்த கைக்கூலியும் கிடையாது. அவர் திடீர்னு வந்து ஒரு கைக்கூலி அது இது, அவர் வெளிநாட்டுக்கு போனோன்னா பயங்கரமான கைக்கூலி ஆகிட்டு ஏதோ டாலர்ஸ் எல்லாம் மாற்றணும் ரேஞ்சுக்கு அவர் ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல் தீவிரவாதி ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவர் ஒரு வெளிநாட்டு கைக்கூலி அப்படின்னு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் வெளிநாட்டு கைக்கூலிலாம் இல்லை. அவர் அவர் சொன்ன மாதிரி அவன் உள்நாட்டு தினக்கூலி. அவன் கலைஞர்கள் எல்லாருமே இங்கே தினக்கூலி தான் சார், யாரும் கைக்கூலிலாம் இல்லை. அன்றாட வாழ்க்கைக்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களாம் முடிஞ்சதை செய்கிறாங்க. எல்லா நடிகர்களும் செய்கிறாங்க, எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களும் செய்கிறாங்க. குறிப்பாக டெலிவிஷன் ஃபீல்டில் இருக்கிறதுல நீங்கள் யாரை வேணா சார், ஈரோடு மகேஷ் எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாப்புல?
நிறைய பேர் தெரியாது. வடிவேல் பாலாஜி உயிரோடு இருந்த வரைக்கும் நிறைய பேர் செஞ்சுருக்கான். ரோபோ சங்கர் செஞ்சுருக்கான், அமுதவாணன் செஞ்சுருக்கான், நான் செஞ்சுருக்கேன், இங்கே எல்லாருமே செஞ்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கோம். எங்களால் முடிஞ்சதை செஞ்சுருக்கோம். ஏதோ ஒருத்தர் வந்து சார் ஃபீஸ் கட்ட முடியல, சார் எங்களால் அவ்வளோ முடியுது சார் செய்யணும், அவ்வளோ செஞ்சுருக்கோம். பாலா அதே பெரிய லெவலில் செய்கிறான், நல்ல விஷயங்கிறேன். ஓகே. அதை ஏன் போயிட்டு அதான் சொன்னல, ஏதாவது இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் வந்து ஏதாவது செஞ்சிடக்கூடாது. செஞ்சோன்னா உடனே அவனை எப்படி அமுக்கிறது, அவன் அவனை மாதிரி இருக்கான், இவனை மாதிரி இருக்கான், அவன் அவனை மாதிரி ஒரு கைக்கூலியாக இருக்கான், அவன் பயங்கரமான இதுவாக இருக்கானா, அதெல்லாம் இருந்தவன் ஏன் இந்த ஊரில் இருக்கணுங்கிறேன். இதுக்கு வெளிநாட்டு கைக்கூலிக்கு இந்தியாவில் என்ன வேலை? இல்லை, இங்கே இருந்தால் தானே வேலை ஆகும். என்ன வேலை? அவன் பாட்டுக்கு தான் வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகலாம். என்ன பெரிய இதெல்லாம்? அதுக்கு அவன் காசு வாங்கிட்டு என்ன செட்டில் இருக்கணும். அவன்கிட்ட வந்து பெரிய கார் இருந்திருக்கணும், பெரிய பங்களா இருந்திருக்கணும். அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவன் இன்ன வரைக்கும் அமுதவாணனோட தான் தங்கிட்டு இருக்கான். அவனுக்குன்னு சொந்தமாக வீடு கூட கிடையாது. அவனை போய் ஏன் சார் நொய்ங்கிறீங்க எல்லாரும்? உங்களுடைய நேரத்திற்கும் அருமையான கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.